நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ராமலிங்க அடிகளார் சுவாமிகிட்ட ஒரு அதி தீவிர விருப்ப முயற்சி என்னன்னு சொன்னேன், மரணமில்லா பெருவாழ். அது சமய மதத்தில் இல்லை. அது நீங்கள் ஒத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு சமயத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன, அதனுடைய புனித நூல். சைவ சமயத்தின் ஒரு புனித நூல் திருமந்திரம். இப்படி எல்லா புனித நூல்களையும் எடுத்தனா தேர் இஸ் எ டெத். ஆஃப்டர் டெத்து தான் ஹெவன் இருக்குது, ஹெல் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனா ஜீவ சமாதி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. ஆமா, ராமலிங்க அடிகளார் சுவாமிகளுக்கு முன்னாடி முக்தி சமாதி முன்னொரு சாதனங்கிற இந்த சமய மதங்கள் எல்லாம் முக்தி சமாதி. எனக்கு முன் இருந்த ஞானிகள் எல்லோரும் செத்து ஒளிந்தனரே, ஒடுங்கினரே. இதுதான் மற்றவங்க மேல் வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் சொல்றதை விட இவருடைய தேடுதல் மரணமில்லா வாழ்வு. நீங்க மரணமில்லா பெருவாழ்வு என்னன்னா எல்லாம் நீங்க டக்குன்னு என்ன கேட்டுவாங்கன்னா, சார் இறக்குறாங்க, ஆன்மா எப்பவும் உயிரோட தானே இருக்கும், இது எல்லா சமயமத்தும் சொல்ல இல்லை. இந்த தேகமே, இந்த தேகத்தோடு நான் இருக்க வேண்டும்னு சொன்னவர் வள்ளலார்.